ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விஜய் காவேரி புரிதலோட ஜாலியாக இருக்காங்கங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, புதுசாக ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. கடந்த 2-3 வாரமாகவே கதையை ரொம்ப குழப்பமாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வாரமாக பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் கதை பிரச்சனை அப்படி இப்படின்னு கொண்டு போய் இப்போ தான் பார்த்தா நல்லா சமாதானம் ஆனாங்க. விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போனாங்க. நேற்றே நம்ம நினச்சோம் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக காட்டுறாங்கன்னாவே அடுத்து ஏதோ ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நினச்ச மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெண்ணிலாவோட விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ விஜய்க்கு பெரிய ஒரு கில்ட்டி ஃபீலை கொண்டு வந்தது இல்லாமல் காவேரியும் இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா இப்போ விஜய் காவேரி 2 பேருமே வெண்ணிலா மேலே ஒரு அக்கறையாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெண்ணிலா விஷயத்தில் பேசுங்க, அவங்க மாமாவை கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரியும் சொன்னாங்க. விஜயும் பார்த்தோம்னா அது விஷயத்தில் பேசணும், அவங்க என்ன தான் பேசியிருந்தாலும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் யோசிச்சிருந்தாங்க. தாத்தா பாட்டியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதனால் இப்போ மொத்த ஃபேமிலி எல்லாருமே இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பொய்யா இவங்க ஜோடனை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ விஜயால தான் வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தானே பசுபதி இப்போ அவங்க மாமா நம்பிராஜனை சொல்ல வச்சுருக்காங்க. இப்போ இந்த உண்மையை யார் சொல்லுவா? வெண்ணிலாவே சொன்னால் தான் உண்டு. இவங்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படா எந்த விஷயத்தை விஜய் தலைமையில் போடலாம், காவேரியை விஜயும் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வெண்ணிலா மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டதே அவங்க தான். ஆனால் அதை அவங்க சொல்ல போகிறது கிடையாது. இது அவங்க வேணுனே சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் நடக்க போகிறப்ப அவங்க அப்படி தானே சூசைட் அட்டன் பண்ணுறது தானே சொல்லியிருந்தாங்க. அதனால் விஜயால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலை ஏற்படுத்திடுவாங்க. அதை தான் இன்றைக்கி கூட வந்த ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. இப்போ விஜய் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த ஃப்ளாஷ் நியூஸோட விஷயம் காட்டும்போது அதில் போட்டிருந்த லெட்டர்லாம் என்ன, இவங்க காதல் தோல்வியால் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே போட்டிருந்தாங்க. இப்போ அதை பார்க்குற விஜய்க்கு இன்னுமே பெரிய ஒரு கவலை வந்துடும். பாவம் இப்போ தான் அவர் எல்லா விஷயத்தையும் வீட்டில் போய் சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க அம்மா மூலமாகவே காவேரி இங்கே அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட கொஞ்சம் எனர்ஜியாக சந்தோஷமாக சொன்னார். சொல்லி வாய மூல பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபோன் வருது, இப்படி ஒரு விஷயத்தை இவர் பார்க்குறாரு. அதனால் அடுத்து வர ஸ்டோரி கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். ஆனால் ப்ரொமோவில் நம்ம போய் விஜய் டெலிவிஷனோட அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னப்பா அப்படின்னாக்கா, ஏன்பா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான கதையை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் அதாவது சேடாக ஃபீல் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே இப்படி ஒரு ஸ்டோரியை பிடிக்கல. எப்போ ஆரம்பத்திலேருந்தே வெண்ணிலாவோட கேரக்டர் உள்ளே வந்ததுலேருந்தே வெண்ணிலா கேரக்டர் வேணான்னு சொன்னாங்க. இப்போ வெண்ணிலா கேரக்டரை முடித்தாலும் வேற ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி முடிச்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் முடியும், எப்படி கொண்டு போய் முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்த்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.